ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் காஸ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன் தான். இதுதான் கடைசி அப்ளிகேஷன் கூட. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல். ஸோ இதில் வந்து நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டயக்ராம்க்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். ஸோ ஹெட்டிங்கை ரோஸ் ரீட் பண்ணுங்க. யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல். அதில் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்னா ஒரு சார்ஜை சுற்றி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும்ல, அதை தான் இங்கே என்ன மீன் பண்ணிக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல். ஆனால் அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. அதை கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 பிரிச்சிருக்காங்க. சார்ஜுக்கு வெளியே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத அவுட் சைட் த செல், அந்த சார்ஜோட மேலே சர்ஃபேஸ்லேயே இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதை இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த 3 கேஸோட டயக்ராம் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. outside the spherical cell. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் பாயிண்ட், அந்த சார்ஜோட ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம் ரேடியஸை. இப்போ இந்த சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த ஃபார்ம்ல கிரியேட் பண்ணுது? சர்க்குலர் ஃபார்ம்ல கிரியேட் ஆகுதா? அப்ப இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லிருக்கோம்? காசியன் சர்ஃபேஸ். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த காசியன் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லிக்கலாம்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட் பின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஸ்பெரிக்கல் செல்லோட டயக்ராம். இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2னா சர்ஃபேஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் செல்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி சார்ஜ் ட்ரா பண்ணிக்கலாம். சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜோட லேயர் மேலேயே வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு சொல்லிக்கலாம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் காசியன் சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காசியன் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது மேலேயே இருக்கு, அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க சின்ன கேப் விட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் 3. அது வந்து இப்போ சார்ஜ் இங்கே இருக்கு, இந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். இந்த சார்ஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மீன் ஸ்மால் ஆர்னு மீன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், 3 கேஸுக்கான டயக்ராம் முடிஞ்சு. இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் செல். இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ஆர்னு சொல்றது சார்ஜோட டிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசியன் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது பெருசாக இருக்கு? ஸ்மால் ஆர் தானே பெருசாக இருக்கு. அப்போ கண்டிஷன் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் கிரேட்டர் கேபிட்டல் ஆர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எம்சிக்யூல சம்டைம்ஸ் கேட்பாங்க இதை கொடுத்துட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ அதுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? பை ஈக்குவல் இன்டெக்ரல் EdA. ஸோ நீங்கள் க்ளோசர் கூட போட்டுக்கலாம், ஏன்னா க்ளோசர் சர்ஃபேஸ் தானே. அப்போ க்ளோசர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்டெக்ரல் EdA காஸ் தீட்டா. இங்க வந்து பார்த்தோன்னா சர்க்கிள் ஃபுல்லா இருக்கு. அப்ப சர்க்கிள்னா 360 டிகிரி இல்ல 0 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்ப காஸ் 0 டிகிரினா என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்ப எப்படி எழுதுனா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் EdA காஸ் 0 டிகிரி. அப்ப என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்ப ஃபைனல் ஆன்சர் பை ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் EdA காஸ் தீட்டா என்ன ஆயிரும்? 1. அப்ப வெறும் வந்துடும். இப்போ நம்ம பை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ்ட் எழுதிட்டோம். இப்போ நமக்கு காஸ் லால ஒரு ஃபார்முலா இருக்கு பைக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா? பை ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு எப்சிலான் நாட். இது காஸ் லாவோட ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த காஸ் லாவோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட்.
இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் இன்டெக்ரல் இ டிஎன் இருக்குமா, இது நம்ம கண் எடுக்க கொஞ்சம் சேஞ்ச் எழுதிக்கோங்க, இ க்ளோஸ்டு இன்டெக்ரல் டிஏ. ஓகே, இங்க டிஏன்னு சொல்றது ஏரியா. இங்க காஸியன் சர்ஃபேஸ் என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கா. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன இருப்பா, 4πr². அப்ப அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க, E into 4πr². நமக்கு என்ன வேணும், E தானே வேணும். அப்ப E மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. E equal இங்க என்ன இருக்கு, 4π இருக்கா, அப்படி கீழே கொண்டு வந்துருங்க, 1π 4πε0. இங்க மேல q enclosed இருக்கு, இங்க என்ன இருக்கு, r² இருக்கு. அப்ப அந்த r² சேர்த்து கீழே கொண்டு வாங்க. அப்ப q enclosed by r². சோ இந்த ஃபார்முலா தான் பாத்தீங்கன்னா outside the spherical cell. இப்போ அடுத்த கேஸ் பாருங்க, கேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா surface on the spherical cell. இந்த சார்ஜ் மேலேயே உங்களுக்கு காஸியன் சர்ஃபேஸ் கிரியேட் ஆனா எப்படி, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேலேயேன்னு சொன்னா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒரே லேயர்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் ஈக்குவல். ஓகே, இதுல ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என் கை இருக்கு, என் கைக்கு மேல சாக் பீஸ் வச்சிருக்கேன். அப்படி சாக் பீஸ் வச்சா நீங்க ரெண்டு விதமா சொல்லலாம். இந்த கைக்கு மேல சாக் பீஸ் இருக்கு, கைக்கு வெளிப்பக்கமா சாக் பீஸ் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் செல்னாலும் சர்ஃபேஸ் ஆன் த செல்லுனாலும் ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பாருங்க ஒரு சின்ன சேஞ்ச், ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இருக்குமா, இங்க ஸ்மால் ஆர் இருக்கு. அப்ப இந்த ஸ்மால் ஆர் பதிலா கேபிட்டல் ஆர் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கேஸ் 2 முடிஞ்சுச்சு. அப்ப E ஈக்குவல் டு 1/4πε0 Q enclosed, ஸ்மால் ஆர் பதிலா என்ன போடணும், கேபிட்டல் R². ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் செல். இப்போ லாஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல். இன்சைட் ஸ்பெரிக்கல் செல் கண்டிஷன் அது, இப்போ ஸ்மால் ஆர் பெருசா கேபிட்டல் ஆர் பெருசான்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் தான் பெருசா. அப்போ கண்டிஷன் எப்படி வரும், கேபிட்டல் ஆர் கிரேட்டர் ஸ்மால் ஆர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பாசிபிளே கிடையாது. நமக்கு எப்பயுமே ஒரு சார்ஜுக்கு அவுட் சைட்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸியன் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஒரு சார்ஜுக்குள்ள காஸியன் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகவே ஆகாது. அப்படி கிரியேட் ஆகுச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். ஸோ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன ஆன்சர்னா, இன்சைட் த சார்ஜ் காஸியன் சர்ஃபேஸ் வேல்யூ இஸ் 0. அதனால நீங்க E ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இது ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப மழை விழுகுது, மழை விழுகும் போது இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. அப்ப ஒரு பஸ் இருக்கு, பஸ்ஸுக்கு வெளியே ஒருத்தர் நிக்கிறான், பஸ்ஸுக்கு மேல ஒருத்தர் நிக்கிறான், பஸ்ஸுக்குள்ள நிக்கிறான். அப்ப இந்த 3 பேத்துல யாருக்கு மின்னல் அடிக்கும், பஸ்ஸுக்கு வெளியே இருக்கவன் மின்னல் அடிச்சு செத்து போகலாம், பஸ்ஸுக்கு மேல இருக்கணும் மின்னல் அடிச்சு செத்து போயிடலாம். ஆனா பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவன் சேஃபா இருப்பானா, அதே கான்செப்ட் தான் இங்க பாத்தீங்கன்னா. இது அவுட் சைட், இது ஆன், ரெண்டுக்குமே வேல்யூ வரும். ஆனா உள்ள இருந்தா வேல்யூ 0. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான மிஸ்டேக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆரா ஸ்மால் ஆர்னு கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. எது கேபிட்டல் எது ஸ்மால் ஆர்னு சொல்லிட்டு தியரியில் மென்ஷன் பண்ணுங்க, டயக்ராமும் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதோட கண்டிஷன், அவுட் சைட்னா என்ன கண்டிஷன், சர்ஃபேஸ் மேலனா என்ன கண்டிஷன், இன்சைட்னா என்ன கண்டிஷன் சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எல்லாருமே பண்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா, நம்ம பையன் இந்த ஜெனரல் ஃபார்முலா மட்டும் எடுக்காம இந்த காஸ் லாவோட ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கணும், இந்த ரெண்டு ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் மூணாவதா பண்றது, இங்க ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிட்டோமா, இங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேபிட்டல் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் பாத்தீங்கன்னா அதிகமா விடுவாங்க. இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட்ஸ் பார்த்துடலாம். மொத்தம் 4 ஹிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினுக்கு மொத்தம் 3 கேஸ் இருக்கு. அவுட் சைட் த செல், சர்ஃபேஸ் ஆன் த செல், இன்சைட் த செல். அதை விட ரொம்ப முக்கியம் அதோட கண்டிஷன் தான், ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். மூணாவது இன்சைடுக்கு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கிரேட்டர் ஸ்மால் ஆர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கும் மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா, பையோட ஃபார்முலா, எலக்ட்ரிக் ரிலேட்டட் ஃபார்முலா எழுதணும், காஸ் லா ஃபார்முலாவும் நீங்க எழுதிடணும். கேஸ்ல ரொம்ப நீங்க முக்கியமா பண்ண வந்து ஸ்மால் ஆர்க்கு பதிலாக கேபிட்டல் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
கேஸ் 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வேல்யூ E = 0 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். இந்த 4 ஹிண்ட்டை நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணாலே இந்த டெரிவேஷன் முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.